I'm really happy with the Ram Prakash company, architectural company. ஏன்னா முன்னாடி எனக்கு இதை பற்றின ஒரு ஐடியாவே கிடையாது. நம்மளுடைய வாலண்டியர் ஜவஹர் தான் சொன்னார், இந்த மாதிரி ராம் பிரகாஷ்னு இருக்கார், அவர் வந்து நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு. சரின்னா வி ஹேட் எ டிஸ்கஷன் வித் ஹிம். இதேமாதிரி சிவன் சாருக்கு ஒரு கோவில் கட்டணுன்னு இருக்கோம் அப்படின்னு. அப்படி ஒரு நெசசிட்டி வந்தது, அவருக்கு தனியாக ஒரு இடம் வரணும் அப்படின்னு. ஸோ நமக்கும் நங்கநல்லூரில் ஒரு இடம் கிடச்சிது ஃப்ரீயாகவே. ஸோ தட் அந்த இடத்துல ஒரு கோவில் மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வரணும். ஏன்னா அது ஒரு கிரவுண்டு தான் இருக்குது, அதுக்குள்ளே மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு. உடனே நம்மளுடைய ஆசைகள்லாம் என்னமோ அதெல்லாம் சொன்னோம் மிஸ்டர் ராம் பிரகாஷ்கிட்ட. அவர் உடனே அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்து கொண்டு வந்து காமிச்சார். அதுக்கப்புறம் அதுலேருந்து நிறையா டெவலப் பண்ணோம். அதை மாற்றி இதை மாற்றி அதை மாற்றி இதை மாற்றி நமக்கு தோண சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம சொல்ல அவர் மாற்றின்னு இருப்பார். அதெல்லாம் வந்து ஒரு நார்மலாக ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ண மாட்டாங்கிறது நான் அப்புறமா தான் தெரிஞ்சுட்டேன். இதே மாதிரிலாம் இஷ்டத்துக்கெல்லாம் மாற்றின்னு இருக்க முடியாது அப்படின்னு. அப்படியே மாற்றணும்னா கூட எல்லாமே காஸ்ட். ஆனால் இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா, அவர் சொன்னார், இட் இஸ் மை கைங்கரியம். நான் வந்து சிவன் சாருக்காக, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்காக என்னுடைய ஆஃபரிங் இது. ஸோ நோ மணி இன்வால்வ் அப்படின்னாரு. இட் வாஸ் அ குட் ஷாட். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் அதுமாரி சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ பியாண்ட் எ ப்ரொஃபஷன் அண்ட் எ ப்ரொஃபஷனல் ஃபேண்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங்காக அவர் வந்து எங்களையும் நடத்தினார், அவரும் அப்படி தான் நடந்துட்டார். அதனால் த ஹோல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இந்த ஜேர்னியில் ரொம்ப பயம், ரொம்ப ஸ்ட்ரெயின், ரொம்ப ஹியூமன் ஹேண்ட்லிங்கில் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அவர் ஒரு தாட் கொடுப்பார். தட் இஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா அந்த ப்ரொஃபஷனலிசம்ங்கிறது ஒரு ட்ரைவ் ப்ரொஃபஷனலிசமாக இல்லாமல் ஒரு அப்படியே எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகிற ஒரு ப்ரொஃபஷனலிசமாக இருந்தது. எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக டஃப்பாக இருக்கணுமோ குவாலிட்டி வைஸ், இல்லை பில்டர்கிட்ட வந்து சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் அதெல்லாம் அவர் வந்து அவருடைய ப்ரொஃபஷனுடைய அந்த ஒரு எக்ஸலன்ஸை காமிச்சார். பட் ஆஸ் அ ஹியூமன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். அவங்க கம்பெனியில் போய் டிஸ்கஷன்ஸுக்கு போயிருக்கும் பொழுது ஈவன் தி ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால். இது ஒரு இம்பார்ட்டன்ஸ், நமக்கு தான் இது இம்பார்ட்டன்ஸ், அவளுக்கு ஒன் ஆஃப் தி ப்ராஜெக்ட்ஸ், அவ்வளோதானே. அப்படி இல்லாமல் ஆஸ் ஏ இதுதான் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட், இது நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்வால்மெண்ட்டும் ஒரு கமிட்மெண்ட்டும் இருந்தது. இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் தம். அண்ட் all our prayers to our Guru, Sri Sivan Sir. Definitely this company deserves his blessing அப்படின்னு. அந்த blessing இருக்கு. அதனால தான் இந்த அசோசியேஷன் இன்னி வரைக்கும் as a company, the association, as an individual, எங்களுடைய அசோசியேஷன் ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்கு. I am really happy to share my experience and also my thoughts in this time. Namaskar.